இன்று சொல்லப் போகிற இரு தகவல்கள் சொல்கிற எனக்கும் கேட்க போகிற பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முதல்ல ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் ஆன்மீகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகம் அப்படின்றது கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அப்போ அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சில இடங்களில் ஒரு மனிதன் தன்னை உணர்வதற்கு தேவையான பயிற்சி முறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. சில இடங்களில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விஞ்ஞான ரீதியாக அலசி ஆராய்ந்து அதில் உள்ள அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அவங்க உணர்ந்த சில விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகமும் சரி, இறைவனும் சரி, ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அலசி ஆராய்தலையும் தாண்டி அவங்க எல்லை இல்லாமல் பறந்து விரிந்து இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் இன்றைக்கி நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கோயிலில் போய் சாமி கும்பிட்ற பழக்கம் உள்ளவங்க, தனக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க சொல்லி கொடுத்தபடி அங்கே உள்ள இறைவனை நினைத்து சில நொடிகள் கண்களை மூடி வழிபாடு பண்ணுறாங்க. சில பேர் இருந்த இடத்துல இருந்தே இறைவனை நினைத்து கண்களை மூடி வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி மீடியாவில் பார்த்தா கடவுளே பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, உன் வாழ்க்கையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதாது அப்படின்னு கடவுள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆமாங்க, நம்ம எந்த இறைவனை நினச்சி மனதார கண்களை மூடி அந்த ஒரு நொடியோ சில நொடியோ வழிபாடு பண்ணுறோமோ, அந்த சில நொடிகள் நம்ம வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். நன்றி.